ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம சவு மஹல்லா பேலஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஹைதராபாத்தில் டாப் 10 பிளேசஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த இடம் கண்டிப்பாக இருக்கும். 100 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. இதான் மாப்பிள, நீங்க கேட்ட வேட்டை அப்புறம் அரமனை பார்த்தாச்சுல, இப்படி ஊருக்கு போங்க. மத்த பகலையே இப்படி இருட்டா கிடக்கு. முருகேஷ், இந்த அரண்மனையோட ஹிஸ்ட்ரி உனக்கு தெரியுமா? எஸ்டிடின்னா வரலாறு தானே. ஆமாம் கைஸ், அரண்மனைக்குள்ளே வந்துட்டோம். இதோட வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கலைன்னா எப்படி? ஃபஸ்ட்டு இந்த அரண்மனை எப்போல்லாம் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்லிடுறேன். இது வந்து ஃப்ரைடேயில் மட்டும் ஹாலிடே. மற்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இருக்கும். நீங்கள் உங்கள் டேயை பிளான் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் டே இங்கே வந்து கம்ப்ளீட்டாக ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த பேலஸ் சார்மினார்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. சார்மினாரை பற்றி நீங்கள் ஒன்றும் பார்க்கல அப்படின்னா அதுக்கான ஐ பட்டன் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு இங்கே வாங்க. இந்த பேலஸோட வடக்கு முற்றம் வழியாக தான் நான் உள்ளே போய்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 25 கதவுகள் இதே மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. இந்த பக்கம் இருக்கிற ரூம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக நிசாம்ஸ் வந்து யூஸ் பண்ணதாமா. முற்றத்துக்கு அந்த பக்கம் கெஸ்ட்டுக்கு இதே மாதிரி ரூம்ஸ் இருக்குது. சரி, இங்கேயே கூட்டமாக இருக்குது, வாங்க பார்க்கலாம். என்ன இது? ஒரு செகண்டில் நிசாம் அரசே நீங்களா அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சது அது ஒரு ஃபோட்டோ ஸ்டூடியோ. இந்த ஸ்டூடியோவில் சின்னவங்க பெரியவங்கன்னு எல்லாத்துக்குமே வந்து ராஜாராணி காஸ்டியூம்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து 100 ரூபா. நீங்கள் ஃபேமிலியாக வர்றீங்க அப்படின்னா இந்த காஸ்டியூமை நீங்கள் போட்டு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அந்த காலத்துக்கே போன மாதிரி இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் நடந்துக்கிட்டு இருந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங்லேருந்து வெளியே வந்துட்டேன். வெளியே இப்படி தான் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு முகல் பர்ஷியன் ஸ்டைலில் இருக்குது. எல்லா பில்டிங்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. நடுவில் ஒரு பெரிய பாண்ட் இருக்குது. அதுக்கு அந்த பக்கம் நீங்கள் இப்போ பார்த்த பில்டிங் மாதிரியே எக்ஸாக்ட்லி சேம் பில்டிங் இருக்குது. அது வந்து கெஸ்ட்டோட மஹால். சரி, இந்த இடத்துக்கு சவு மஹல்லா பேலஸ் அப்படிங்கிற பேர் எதுக்கு வந்துச்சுன்னு யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லைனா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், நான் ஒரு இடத்துல கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த பேலஸோட கட்டுமானம்னு பார்த்திங்கன்னா 1750 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு வேறு நிசாம் ராஜாக்கள்லாம் இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 1850s 60s பக்கம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பேலஸோட மையப்பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த பில்டிங்கை கிராண்ட் கில்வத் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இதுதான் வந்து தர்பார் ஹால். ஆமாம், இந்த பேலஸுக்கு இந்த மொத்த பேலஸுக்கு மெருகு சேர்க்குறது இந்த தர்பார் ஹால் தான். அதுவும் இந்த ஸ்பெஷலாக அந்த 2 சைடில் இருக்கிற விண்டோஸ், இதை நீங்கள் பாருங்கள் எத்தனை டிசைன்ஸ் எவ்வளோ ப்ரிசிஷனாக பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. பார்க்கவே அவ்வளோ அழகாகவும் பிரம்மாண்டமாகவும் இருந்தது. இந்த தர்பார் ஹால் உண்மையாகவே செம்ம சூப்பராக இருந்தது. இங்கே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியே நீங்களும் மெய் மறந்து இதோட வெளி அழகை அவ்வளோ நேரம் நின்று பார்ப்பீங்க. ஒரு தூணுக்கும் இன்னொரு தூணுக்கும் எவ்வளோ பெரிய கேப்னு பாருங்கள். முந்தைய காலத்தில் இதுக்குள்ளே தான் அரசர்கள்லாம் உட்காந்துருப்பாங்க. இவங்களோட வியூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு எதிர்த்தாப்பில் செம்ம பெரிய கார்டன் இருக்குது. நடுவில் ஒரு பாண்ட் மாதிரி பண்ணி ஒரு ஃபவுண்டைன் செட்டப் வச்சுருக்காங்க. இதுக்கு ஒரு முன்னாடி ஒரு பெரிய என்ட்ரன்ஸ் தெரியுது. எவ்வளோ நேரம் தான் இந்த தர்பார் ஹாலோட வெளி அழகே ரசிக்கிறது. வாங்க உள்ளே போயிட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். உள்ளார வந்து பார்த்தா வாயை பொழக்க வைக்கிற மாதிரி டிசைனுங்க. கீழே ஃபுல்லாக மார்பிள், பெரிய பெரிய தூண்கள், அப்புறம் லைட்டு மட்டுமே ஒரு 19-20 பெரிய பெரிய லைட்டு. பயங்கர கிராண்டாக இருந்தது. காலையில் பார்க்கவே இவ்வளோ கிராண்டாக இருக்கே, நைட்டு எல்லா லைட்டும் போட்டு ஜொலிச்சா செம்மையாக இருக்குங்க இந்த இடம். இந்த நடுவில் இருக்கிற சீட் தான் வந்து ராஜாக்கள் உட்கார்ற இடமாமா. இந்த இடத்துல நம்ம புலிகேசி உட்கார வச்சா எப்படி இருக்கும்? அமருங்கள் அமருங்கள். இதோட வெளிப்புற சீலிங் தான் இப்போ பார்க்குறீங்க. எவ்வளோ டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். மேலே இருக்கிற டிசைன்ஸ் எல்லாமே ஈவனாக அழகாக எந்த ஒரு குறையுமே இல்லாமல் இருந்தது. நீங்கள் பார்க்கலாம் எத்தனை ஹேங்கிங் லைட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த லைட்டு பார்க்குறக்கு பிரம்மாண்டமாக மட்டும் இல்லை, திகிலாகவும் இருக்குது. இமேஜின் பண்ணி பாருங்கள், இந்த லைட்லாம் எரிஞ்சு அமர்னா எவ்வளோ திகிலாக இருக்கும். நம்ம டைரக்டர் சுந்தர்சி மட்டும் இந்த பேலஸ்க்கு வந்தார் அப்படின்னா அரண்மனை எண்டு கேமே அசால்ட்டாக எடுத்து முடிச்சிடலாங்க. தர்பார் ஹாலோட சென்டரில் தான் வந்து நிற்கிறோம். இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள் எவ்வளோ நீளத்துக்கு அந்த லைட்லாம் ஹேங்கிங்காக நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு காலத்தில் பெரிய பெரிய அரசர்கள்லாம் நின்று பேசின இடம் இப்போ பாருங்கள் எவ்வளோ காலியாக அமைதியாக இருக்குது. தர்பார் ஹாலை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே பக்கத்து ரூம்குள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த பேலஸோட மொத்த ஹிஸ்ட்ரி அப்புறம் இம்பார்ட்டன்ட் ஃபோட்டோஸ்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு ஹிஸ்ட்ரி மேலே ரொம்ப ஆர்வம் இருக்குது அப்படின்னா இந்த பிளேஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் படித்து பார்க்கலாம். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது.
இந்த நிசாம்ஸோட காலகட்டம், அதாவது 17 மற்றும் 18ஆம் நூற்றாண்டில் யூஸ் பண்ண ஸ்டாம்ப்ஸ், அப்புறம் கரன்சி நோட்ஸ், காயின்ஸ் இதெல்லாமே டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் ஒரு தனி நபர்கிட்ட இவ்வளோ காசு இருந்தது அப்படின்னா பணக்காரர் அப்படின்னா எந்த அமௌண்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த ஹாலை சுற்றி ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் டிஸ்பிளேல இருந்தது. இதில் நீங்கள் பார்க்கலாம், ராஜவம்சத்தை சேர்ந்தவங்க எல்லாம் நிற்கிறாங்க. அவங்களோட காஸ்டியூம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபோட்டோஸில் நீங்கள் பார்க்கலாம், ராஜாக்களோட தோற்றங்கள் வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம புலிகேசி சொன்ன மாதிரி ஜிம் பாடி வச்செல்லாம் இல்லை. நான் ஒரு மாவீர சக்கரவர்த்தி என்பது ஒரு புறம் இருக்கட்டும், இருந்தாலும் என் உருவத்தை ஓவியமாக வரைந்து வைத்தால் சற்று டொங்கன் போல் இருக்கும். இந்த 23ஆம் புலிகேசி மன்னன் என்பவன் விண்ணுலகமே வியந்து போற்றும் அளவுக்கு கட்டுக்கடங்காத ஒரு காட்டெருமையாகவும் மாகாளி சூரனாகவும் இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். கன நேரத்தில் என் ஞானத்தில் உதயமானது இந்த ஓவியம். எப்படி என் ராஜதந்திரா? இனி எதிர்கால சந்ததிகள் இந்த ஓவியத்தை கண்டாலே கலிந்து விடுவார்கள். 100 வருடங்களுக்கு பிறகு வரப்போகும் மடையர்களுக்கு நான் எப்படி இருந்தேன் என்று தெரியவா போகிறது? வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. இருந்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்துட்டு இந்த பழைய காலத்து படிக்கட்டில் மேலே ஏறும்போது அப்படியே ராஜாக்கள் கூட சேர்ந்து ஏறுற மாதிரி ஒரு ஃபீலுங்க. ரொம்ப விண்டேஜான படிக்கட்டுன்னே சொல்லலாம். இதில் இருந்து உள்ளே போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் வருது. இங்கேயுமே ஒரு சில நிசாம்ஸோட ஃபோட்டோஸ் இருந்தது. ஆனால் இங்கே முக்கியமான ஹைலைட்டே இந்த விண்டோஸ் தான். இந்த விண்டோஸில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்தது. வியூ அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ஃபோட்டோஸ் மட்டும் இல்லை, இந்த ராஜா காலத்தில் யூஸ் பண்ண பொருட்கள் அத்தனையுமே ஒரு ஹாலில் வச்சுருந்தாங்க. அவங்க யூஸ் பண்ண பெரிய பெரிய கண்ணாடி, டைனிங் செட்டு, அதுக்கப்புறம் சோஃபா வச்சுருந்தாங்க. இதுக்கப்புறம் அவங்க போட்டிருந்த துணிகள் சில வச்சுருந்தாங்க. செருப்பு வகைகள் எல்லாமே ஒரு இடத்துல அழகாக வச்சுருந்தாங்க. நான் நிற்கிற இடத்துல இருந்து தர்பார் ஹால் கீழே அவ்வளோ அழகாக தெரிஞ்சது. இது மேலேருந்து பார்க்குற வியூவே வேறு மாதிரி இருந்தது. இப்போ அந்த வியூவை நீங்களும் பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதாங்க நான் சொன்ன வியூ. இந்த வியூ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 18ஆம் நூற்றாண்டில் அரச குடும்பத்தை சேர்ந்தவங்கலாம் எந்த மாதிரி ஆடைகள் போட்டிருந்தாங்க, அவங்க எந்த மாதிரி காலணிகள்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற டிஸ்பிளேலாம் இருந்தது. இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இதெல்லாம் இந்த பேலஸில் டிஸ்பிளேக்காக மட்டும் வச்சுருக்கிற பொருட்கள். ஆக்சுவலாக எவ்வளோ பொருட்கள் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல, அவ்வளோ இருந்திருக்கும். இந்த விண்டேஜ் பொருட்களோட கலெக்ஷன்லாம் பல கோடிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 1 கோடி நீ பார்த்த? ஆமாப்பா, 1 கோடி. தர்பார் ஹாலோட மறுபக்கம் நிசாம்ஸ் யூஸ் பண்ண கிராக்கரி செட்ஸ் ஃபுல்லாக ஒரு ஹால் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. இங்கே ஏகப்பட்ட பிளேட்ஸு, கப்ஸு, மக்ஸு, அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ண வேரியஸ் சாசஸ், எல்லா டைனிங் செட்டுமே இருந்தது. இங்கே இருக்கிற கிராக்கரி ஐட்டம்ஸை மட்டும் ஸ்ட்ரெயிட் லைனில் அடுக்கி வச்சா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒரு 1/2 கிலோமீட்டருக்கும் தள்ளி நீளமாக போவோம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இந்த பேலஸ்க்கு சௌமலா பேலஸ்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம இந்த பேலஸ்க்குள்ளே வடக்கு முற்றம் வழியாக வந்து இந்த தர்பார் ஹாலை பார்த்தோம். இந்த பேலஸோட தெற்கு முற்றத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பேலஸ் இருக்குது. பர்ஷியன் மொழியில் சௌனா 4, மஹல்லா அப்படின்னா பேலஸ். அதனால தான் இதை சௌ மஹல்லா அப்படின்னு சொல்கிறாங்க. 18ஆம் நூற்றாண்டில் இந்த பேலஸோட நிலப்பரப்பு 45 ஏக்கராக இருந்ததாகவும் இப்போ ஆக்கிரமிப்புகள்னால வெறும் 12 ஏக்கர் மட்டும்தான் மீதி இருக்குது. கிராக்கரி ஐட்டம்ஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கி வந்தோம் அப்படின்னா நிசாம் பீரியடில் போர்களுக்கு யூஸ் பண்ண ஆயுதங்கள் எல்லாத்தையுமே டிஸ்பிளே பண்ணி ஒரு ரூமில் வச்சுருந்தாங்க. இது பார்க்கவே பயங்கர பிரம்மாண்டமாக இருந்தது. நிறைய போர்வாள்கள், கேடயம், ஈட்டி, கத்தி, துப்பாக்கி இப்படின்னு அடுக்கிக்கிட்டே போனால் ஏகப்பட்டது டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. இதில் ஒரு வால் மட்டும் ரொம்பவே வித்தியாசமாக வளைவு வளைவாக அப்புறம் நிறையா பற்களோடு இருந்தது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு பேர் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன ஷார்ப்பு போட்டா பலாப்பழ மாதிரி பழக்கம் போல் இருக்கேன். இருக்கட்டும், யூஸ் ஆகும். இது மாதிரியான மல்டி பர்பஸ் கத்தி அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எத்தனை கத்தி இருக்குது, எது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னே தெரில.
இங்கே இருந்த ஆயுதத்தோட கலெக்ஷன் ஏராளம். ஆனால் இங்கே கொஞ்சம் கைடில் வந்து ஒரு சில கத்தியோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுத்துருந்தாங்க. இன்னும் சிலது ஆட் பண்ணால் இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிராண்ட் கிலாஃபத், அதாவது இந்த தர்பார் ஹாலை மட்டுமே பார்க்குறக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அங்கேருந்து மற்ற பேலஸ் எல்லாம் பார்க்கலான்னு சொல்லி நடந்து போயிட்டு இருந்தேன். இங்கே உள்ள கார்டனிங் ஒர்க் வந்து அமேசிங்காக பண்ணியிருக்காங்க. இப்போவே இப்படி இருக்குது அப்படின்னா அந்த ராஜாக்கள் காலத்தில் இன்னுமே கிராண்டாக இருந்திருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். தெற்கு முற்றத்தில் முதலாவதாக நம்ம பார்க்க போகிற மஹால் அஃப்தப் மஹால். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ராணிகள்லாம் இருக்கிற இடம். இந்த மாதிரி தான் செட்டப் இருந்திருக்கும் அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு கைட் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற தூணு ஆர்ச் பார்க்குறக்குமே ரொம்ப அழகாக இருந்தது. இதை பார்த்துட்டு நம்ம அடுத்து போனது அஃப்சல் மஹால். 4 மஹாலில் 2 மஹாலுக்கு மட்டும்தான் அலௌடு. இன்னும் 2 மஹால் நம்மளால் பார்க்க முடியல. ஏன்னா ஒரு மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டுருக்குன்னு மூடி வச்சுருந்தாங்க. சரி, அஃப்சல் மஹாலில் ஏறி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு பார்த்தா அங்கே இருக்கிற ஃப்ளோரிங் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது ஆத்தங்குடி டைல்ஸை வந்து எனக்கு ஞாபகப்படுத்துச்சு. உங்களுக்கு இதை பார்த்து இந்த டிசைன் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அஃப்சல் மஹாலில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபவுண்டைன் பாண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஒரு மஹாலில் பார்க்க முடியும் உங்களால். அஃப்சல் மஹால் என்ட்ரன்ஸ் வரைக்கும் தான் நம்மளால் போக முடிஞ்சது. உள்ளே இப்படி தான் இருக்குது. இதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டுருக்குன்னு அதுலேயும் அலோவ் பண்ணல. ஆனால் இங்கே ஹைலைட்டாக தெரிஞ்சதே இங்கே ஒரு ஸ்கல்ப்சர் இருந்தது. இது முழுக்க முழுக்க மார்பிளால் ஆனது. இது பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து மல்யுத்தம் போட்டுட்ருக்கிற மாதிரி இருக்குது. டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப தத்ரூபமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். இது இங்கே ஏன் இருக்குதுன்னு தெரில. ஒருவேளை இந்த பிரிட்டிஷ் பீரியடில் இந்த பேலஸை யூஸ் பண்ணும்போது இங்கே வச்சாங்களான்னு தெரில. ஏன்னா முகல் ஆர் பர்ஷியனில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கல்ப்சர் வந்து வைக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. கிட்டத்தட்ட 250 வருஷம் கழிச்சும் இந்த பேலஸில் இருந்து அந்த வியூவை பாருங்கள். அந்த மேகங்கள், சாரல் மலை, இது எல்லாமே இன்னும் இந்த பேலஸ்க்கு அழகு சேர்க்குது. இவ்வளோ நேரம் நிசாமோட ஃபோட்டோஸ், நிசாம் யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாமே பார்த்தோம். அவங்க யூஸ் பண்ண வாகனங்கள் எல்லாமே ஒரு டிஸ்பிளே வச்சுருக்காங்க. அதையும் வாங்க பார்த்துடலாம். இந்தியாவிலேயே ரோல்ஸ் ராயல்ஸ் மாடல் காரை முதல்ல வச்சுருந்த ஒரு சில நபர்களில் ஹைதராபாதோட நிசாமும் ஒருத்தர். அந்த ரோல்ஸ் ராயல்ஸை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்குது. ரோல்ஸ் ராயல்ஸை தவிர்த்து ஃபோர்டு கார் உங்களால் பார்க்க முடிஞ்சது. பழைய காலத்துலேயே அலாய் வீல் வச்ச கார்ஸ் உங்களால் பார்க்க முடிஞ்சது. இந்த மாதிரி நிறைய கார்ஸ் டிஸ்பிளேல இருக்குது. உங்களுக்கு விண்டேஜ் கார்ஸ் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சௌமஹல்லா பேலஸ்க்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஹைதராபாத் வரீங்க அப்படின்னா சார்மினார் கண்டிப்பாக பார்ப்பீங்க. சார்மினார்லேருந்து அப்படியே கொஞ்சம் ஷாப்பிங்கை முடிச்சுட்டு கொஞ்சம் வாக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த சௌமஹல்லா பேலஸை ரீச் ஆகிடலாம். வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை நீங்களும் உங்கள் கண்ணால் பார்த்து அதை அனுபவிக்கணும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹைதராபாத்துக்கு வரலான்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் இந்த சௌமஹல்லா பேலஸை வந்து பார்க்க வைங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா வரப்போகுது. அதனால் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.